ஆ, வணக்கம் ஐயா. கொஞ்சம் லேசா. கேக்குதுங்களா? பரவாயில்ல பரவாயில்ல. சத்தம் அமைதியா இருக்கா? ஒரு நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க. ஆ, எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் அப்போ மெய்ப்பொருள் பொருள் காண்பது காண்பதறி. அறிவு. ம். எப்பொருள் எப்பொருள் எத்தன்மை எத்தன்மையாயினும். எத்தன்மை எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறி. சரி. இப்ப நம்ம வந்து கையில புத்தகம் வச்சிருந்தீங்கன்னா 42வது பாடம். ம். 42வது பாடம். அதாவது உணவை பற்றிய தவறான செய்திகள் பல லட்சம் தகவல் இருக்கின்றன. உணவை பற்றி தவறான தகவல் பல லட்சம் தகவல் இருக்கின்றன, பல கோடி தகவல் இருக்கின்றன. ம். பசி என்பது ஒரு உணர்வு. ஆமாங்க. ருசி என்பது ஒரு உணர்வு. ம். உணவு என்பது வேறு. பசி வேறு, ருசி வேறு, உணவு வேறு, பசிவு, ஆரோக்கியம் வேறு, உடல் வேறு, மனம் வேறு. எல்லாம் ஒண்ணா நினைக்க மனம் முடியாது. வேறு. மனம் வேறு. இது எல்லாம் ஆ, ஆனா இது என்ன நினைக்கிறாங்கன்னா, பசின்னு வந்த உடனேயே நான் நினைக்கிறத சாப்பிடுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க. நூத்துக்கு ம். 100 பேர் தான். பசின்னு வந்த உடனேயே நான் நினைக்கிறத ம். சாப்பிட்டு ஆரோக்கியம் வரோம்னு 1,00,000 ஆண்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. 1,00,000 ஆண்டுகளாக. கிடையாது. ம். இதான் பயங்கரமான சீக்கிரட்டா இப்போ. ஆமா. ம். அதனாலதான் இவன் என்ன சொல்றான்னா, ரத்தத்தை சோதனை பண்றான்னு ம். வச்சுங்க, பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் பண்றான்ல. ம். அப்ப என்ன சொல்றான்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாண்ட ஒரு டெஸ்ட் எடுத்துக்கங்க, சாப்பிட்றதுக்கு பின்னாடி ஒரு டெஸ்ட் ம். எடுத்துக்கங்கிறேன். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி டெஸ்ட் எடுக்கிறப்ப ரத்தம் சுத்தமா இருக்கும். ஆமா. சரி, ஏதாவது போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏதாவது போய் சாப்பிட்டு வாங்கன்னு ம். சொன்னோன்னே, என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்த அளவு சாப்பிடணும், 100 கிராம் சாப்பிடணும், கார்போஹைட்ரேட் 100 கிராம் சாப்பிடணும், புரோட்டீன் 15 கிராம் சாப்பிடணும், ஃபேட்டு 5 கிராம் சாப்பிடணும், யாரும் சொல்றது இல்ல. யாரும். மெசேஜ் கண்டென்ட்டே கிடையாது. கரெக்ட்டுங்க. கரெக்டான பாயிண்ட். ம். மெசேஜ் கண்டென்ட்டே கிடையாது. அவன் போய் ஏதாவது துண்ணுட்டு வருவான். ம். வந்தது டெஸ்ட் எடுப்பான். ம். எடுத்தது ஸ்பைக் ஆயிடும். எல்லாம் பிளட்ல போயிட்டு எல்லாம் ம். கண்டாமினேட்டு ஆட்டம் போடும் அது மாட்டுன்னு. இத இத வந்து அப்படின்னா இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறது கேட்டீங்கன்னா, இந்த ம். 1,00,000 ஆண்டுகளா இது தப்பு நடந்துட்டு இருக்கு. நமக்கு தெரிஞ்ச 1,00,000 ஆண்டுகள் இந்த ம். தவறு நடந்துட்டு இருக்கு. ஆமா. அது முன்னாடி இன்னும் வந்து படிப்படியா வந்துகிட்டு இருக்கு. சரி, நாம அதுல குறை சொல்ல வேண்டாம். இதைத்தான் சித்தர்கள் கண்டுபிடிச்சு, அப்ப மனம் வேறு, உடல் வேறு, சுவை வேறு. அப்ப நான் கூட காலையில இருந்து எலுமிச்சை பழம் சாப்பிடுறேன், பலகாரம் சாப்பிடுறேன், ம். என்ன வேணாலும் சாப்பிடுவேன். அது பிரச்சனை. நான் ஏன் ரத்தம் கெட்டு போகுது, ம். ஏன் நான் வைத்தியம் பண்ணணும்? நான் வந்து உணவு உணவு சாப்பிட்டு ஆரோக்கியம் வரும்னு தவறான செய்திகள் உலகம் பூரா அது 1,00,000 பரவி இருக்குது. உணவு சாப்பிட்டா ஆரோக்கியம் வருங்கிற ஒரு தவறான செய்திகள். இப்ப சாராயம் குடிச்சு ஆரோக்கியம் வர்ற மாதிரி ம். தான் உணவு. சாராயமும் போதை. கார்போஹைட்ரேட் தான், உணவும் கார்போஹைட்ரேட் தான். ம். கார்போஹைட்ரேட் இல்லாமல் அல்லது கார்பன் இல்லாமல் சாராயம் தயாரிக்க முடியாது. கார்பன் இல்லாமல் ம். கார்பன் இல்லாமல் சோறு. எதுவுமே உணவு, எதுவுமே ஒரு டீ, கார்பன் பே இல்லாம ஒரு சாதாரண டீ கூட தயாரிக்க முடியாது. சாதாரண டீ 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 தேநீர், டீ. டீயோ காஃபியோ அல்லது சர்க்கரையோ வெறும். மூலப்பொருள். ஆஹ் கார்பன் பொருள். ஆஹ் இந்த கார்பனுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இல்லை. கார்பனுக்கும் ஆரோக்கியம் சம்மந்தம் இல்லை. அதுக்கு வந்து ஆசிட்டா மாறிடும், ஒண்ணு உப்பா மாறும் அல்லது அமிலமா மாறி ஆளை கொலை செய்யும். ம். இந்த கொலை செய்யறது வந்து யாரும் உணவு சாப்பிட்டா கொலை நடக்கும் அப்படின்னு சொல்றது இல்லை. சரி, நான் நேர விஷயத்துக்கு வந்து முடிச்சுக்கிறேன். அப்போ ம். குழந்தை பிறக்கிறப்ப ஒரு பருவம், அதாவது பல்லு முளைக்கிற வரைக்கும் ஒரு பருவம் சொல்லுவாங்க, பால் குடிக்கும் பருவம். ம். ரெண்டாவது, பால் குடிக்கும் பருவம். அதுக்கப்புறம் பல்லு முளைத்த பருவம். பல்லு முளைத்த பருவம்னா இப்ப இந்த பல்லு முளைத்த பருவம்னா ஒரு 15 வயசு வரைக்கும் வச்சுக்கலாம். 1,5 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் பல்லு முளைத்த பருவம். அதாவது இயற்கை கனிகளை மட்டும், அதாவது இயற்கை தாய்ப்பாலை சாப்பிடுகின்ற 1,5 வருஷ பருவம். அதற்கப்புறம் பல்லு முளைத்த இயற்கை கனிகளை மட்டும் சாப்பிடுகின்ற அவங்க அம்மா விரும்பினாங்கன்னா, உங்க அம்மாவுக்கு ஏற்கனவே இயற்கை முறையில வாழணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா, இயற்கைக்கு உங்க குழந்தைக்கு நிறைய தொடர்பு இருக்கு.
இயற்கை தான் மனிதனை வாழ ம் வைக்குது. இந்த குழந்தைகளால பசியை புரிந்து கொள்ள முடியாது. ஆகினால இந்த குழந்தைக்கு பழங்களை கொடுத்து பசியை இறக்க வேண்டும்னு அறிவுள்ள பெண்ணா இருந்தா பழங்களை மட்டுமே கொடுத்து 15 வருஷம் வளர்க்கணும். ம் அதுக்கப்புறம் இந்த பழம்ங்கிற பழக்கத்தை விட்டுறணும். அதாவது 15 வருஷம் வரைக்கும் உணவு பழக்கம். அந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பழங்கிற பழக்கத்தை விட்டுட்டு இயற்கை சக்தி, அதாவது இயற்கை சக்தியிலிருந்து பழம் உருவாகிற மாதிரி இவன் இயற்கை சக்தியிலிருந்து ம் தன்னுடைய பலத்தை எடுத்துக்கொள்கிறான். ம் இவ்வளவுதான் பருவம். அப்ப 15 வயசுக்கு அப்புறம் அவன் இயற்கையிலிருந்து வாழ கத்துக்கொள்றான். அவனுக்கு மரணம் வராது. அந்த மரணம் என்பது இன்பமான மரணமா இருக்கும். அது சமாதி மரணம்னு சொல்லுவாங்க. ம் அதுதான் இவ்வளவு அந்த காலத்துல எல்லாரும் சித்தர் நிலை அடைஞ்சிரு. இப்ப யாரும் அடையிறது கிடையாது. ஆஹ் ஏன்னா இவன் மனம் விரும்புறதை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிட்டு மரணம் வச்சிடறான். அவன் என்னன்னா அந்த இயற்கையிலிருந்து சக்தி எடுத்துக்கிட்டு இயற்கை மரணத்துக்கு போயிடுறான். இந்த மரணம் இயற்கை ம் மரணத்திற்கு போய் விடுகிறான். இயற்கை மரணங்கிறது 100 ஆண்டுகள் கழிச்சு வரும். அது அது அத முத்துநிலை 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 ம் முத்திய நிலை. முத்திய நிலையில அது தானே கழண்டு கீழே வந்துட்டு போகுது. சட்டை கழண்டு வெளியே போயிடும். சட்டை கழட்டி வைக்கிற முத்தரங்க சட்டையை கழட்டி, அதாவது நம்ம உயிர் எப்படி போன்னு கேட்டீங்கன்னா, இப்படி நம்ம சட்டையை கழட்டி வைக்கிறோம். ம் அப்படி அழகா கழட்டி அப்படியே மாட்டிடுறோம். வேணுங்கிறப்ப சட்டை போட்டுக்கிறோம். அப்ப ம் எந்த துன்பம் இல்லாமல் சட்டை கழட்டுற மாதிரி. ம் சட்டை கழட்டுறப்ப நமக்கு எந்த வலியும் இல்லை. ஆமாங்க. சட்டையை போடுகின்ற பொழுது எந்த வலியும் இல்லை. அப்ப இல்லை. சட்டையிலிருந்து இந்த உடம்புக்கு சட்டையிலிருந்து உயிர் இன்னைக்கு போகுதுன்னா அவ 1 கோடி ரூபாய் செலவு பண்றா அல்லது சித்திரவதைப்பட்டு சாகுறான். அதுல யாரும் மாற்றமே கிடையாது. ம் அப்படின்னா இங்கே மனம் போனபடி உடம்பை கெடுத்துக் கொள்கிறான். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா நம்ம உணவை பத்தி பேசணும்னு அவசியம் இல்லை. உணவுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சது. ம் அது தாவர உணவு நம்ம கண்டுபிடிச்சதுதான். விலங்கை வேட்டையாடி சாப்பிடுறது நாம கண்டுபிடிச்சதுதான். விலங்கை வேட்டையாடி ம் சாப்பிடுவது விலங்கை வேட்டையாடுறதுன்னா அது மீன்ல இருந்து புழு பூச்சி மீன் மானு அது இது ஏதோ. அப்ப தாவரம்னா என்ன வேணா இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சது. நம்ம கண்டுபிடிச்சது. 1,00,000 ஆண்டா வச்சுக்கலாம். இதுக்கும் நம்மளுடைய ஜீரணிற்கும் சம்பந்தம் இல்லை. இதற்கும் மனதுக்கு சம்பந்தம். ஆனா என்ன, இந்த சாராயம், இந்த உணவு சாராயம், அது தாவரமா இருந்தாலும் சரியே அசைவமா இருந்தாலும் சரி, இந்த தாவரம் உள்ள போச்சுன்னா அதை ஏதோ ஒரு ஜங்கமம், அதாவது உயிரை அடிப்படை கொண்ட பொருளோ அல்லது தாவரத்தை அடிப்படை கொண்டு எதோ போச்சுன்னா அது கார்பன் கண்டென்ட் இருக்கிறதுனால நமக்கு போதை தந்துருது. என்னது கார்பன் கண்டதுதான் போதை தருது. போதை தந்தோம்னா நம்ம சாப்பிட்டாச்சு, ஒரு திருப்தி, மனதை ஏமாத்தியாச்சு. அதாவது மனதுக்கு தான் திருப்தியை தவிர உடலுக்கு கிடையாது. கிடையாது. அப்ப உடல் கெட்டு போய் விடுகிறது, மனம் திருப்தி அடைகிறது. இங்க உடல் கெட்டு போச்சு. இங்கதான் 1 பிளஸ் 1 மைனஸ். என்னது 1 பிளஸ் 1 மைனஸ். அப்ப மனசு பிளஸ்ஸா மாறுது, உடம்பு மைனஸா மாறிடுது. இதுல ஐயோன்னு கத்துறான். இப்ப மனம் விரும்ப சாப்பிட சாப்பிட மனம் திருப்தி அடைஞ்சிட்டே போகுமே தவிர உடம்பு டேமேஜ் ஆயிரும். இந்த உடம்பு டேமேஜ் ஆனது போய் நீ மருத்துவத்துக்கு சரி பண்ண முடியும். ஏன்னா அவன் மன ரீதியே சாப்பிட்டுதான், மன ரீதியே சாப்பிட 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 தொடர்ந்து உடம்பு கெட்டுட்டு இருக்குமே தவிர எவனாலையும் நோயை குணமாக்க முடியாது. எனக்கு உடல் வேறு மனம் வேறு, உடல் வேறு மனம் வேறு. நீ மனம் விருப்பப்படி என்ன திருப்தியா சாப்பிட்டீங்களா? திருப்தியா சாப்பிட்டேன். அது சுவையா இருந்ததா? சுவையா இருந்தது. எப்படி சாப்பிட்டீங்க? சுவையா இருந்துக்காட்டி 4-5 சாப்பிட்டேங்க. அப்புறம் ஏப்ப சாப்பிடல, வயிறு நம்பிடுதுங்க, சாப்பிட முடியலைங்க. ஏன்? இன்னும் வயிறு இடம் கொடுத்தா இன்னும் 6 சாப்பிட்டுருப்பான். இன்னும் இடம் கொடுத்துருந்தா சரி. இப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நோயற்ற வாழ்வதற்கு நாம் நாம எளிமையான முறையில நாம ஆரோக்கியத்தை பெற முடியும். சரிங்களா? சென்னையில இருக்க ஸ்ரீதர்னு யாரோ கூப்பிடுறாங்க. ஸ்ரீதர் அவரு கூட நல்ல போன ஆண்டு கேட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டவங்க தான். ஸ்ரீதர் சொல்லி அவரு போன ஆண்டு நான் ஒரு மதுரையில ஒரு 20 பேர்த்துக்கு பயிற்சி கொடுத்தேன். அதுல அவங்க துணைவியா இருக்கும் இவருக்கெல்லாம் சேர்ந்து பயிற்சி கொடுத்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80 விழுக்காடு நோய் நல்லா ஆயிடுச்சு. 80 விழுக்காடு. அது என்ன நோய் இருந்தது, எல்லாம் நல்லா இருங்க அப்படின்ட்டு நம்ம சாப்பிட்றது மனதுக்கு சாப்பிட்ற மாதிரி. அப்ப நான் சொன்னேன், அப்ப சாப்பிடுவது குற்றமான, சாப்பிட்றது குற்றம் இல்ல, நீங்க சாப்பிட்டா அதை சுத்தப்படுத்தாததான் குற்றம்னு நான் சொன்னேன். சாப்பிடுறதுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சதுங்க. சாப்பாடுங்கிறது இயற்கை ஆற்றல் கிடையாதுன்னு நான்.
அது வந்து போதைப் பொருள். நீங்க எப்படி பீடி நீங்க கண்டுபிடிச்சீங்க? சிகரெட் யாரு கண்டுபிடிச்சாங்க? ம். அதே மாதிரி வடை யாரு கண்டுபிடிச்சாங்க? உணவு யாரு கண்டுபிடிச்சாங்க? புட்டு யாரு கண்டுபிடிச்சாங்க? சட்னி யாரு கண்டுபிடிச்சாங்க? தாளிச்சு இதெல்லாம் நம்ம பச்சை மிளகாய் யாரு கண்டுபிடிச்சாங்க? எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சதுதான். ம். பச்சை மிளகாய் எங்க விளைஞ்சிருக்கேன்? பச்சை மிளகாய் சட்னி கண்டுபிடிச்சது யாரு? பச்சை மிளகாய் இயற்கையில் இருந்திருக்கா? தேங்காய் இயற்கையா இருந்திருக்கு. தேங்காய் சட்னி கண்டுபிடிச்சது யாரு? தேங்காய் தாளிச்சது யாரு? தேங்காய் கடலப்பருப்பு போட்டதாவது? தேங்காய் வணக்குனது யாரு? தேங்காய் சுட்டு தின்னது யாரு? இதெல்லாம் யாரு? நம்ம தானே கண்டுபிடிச்சோம். நாம தான் எல்லாம் கண்டுபிடிச்சது. ஆஹ் கடல்ல மீன் இருக்கு. மீனை வேவிச்சு திங்க கண்டுபிடிச்சது யாரு? நம்ம தானே. ஆக ஆக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நம்ம திருப்பி எங்க வரணும்? மன ரீதியாக மனம் விரும்புகின்றதை சாப்பிட்ட பிறகு உடலில் ஆரோக்கியம் வேண்டும் என்று நீங்க எந்த மருத்துவத்துக்கு போவீங்கன்னு கேக்குறேன். எந்த மருத்துவராவது மாட்டிக்கிறேங்க. சரி சரி, நான் விரும்பியபடி சாப்பிட்ட பிறகு உடல் கெட்டு போனால் இந்த மருத்துவரிடம் போனால் நன்றாகும் என்று எந்த இடத்துலயும் விளம்பரம் கிடையாது. எல்லாத்துக்கும் விளம்பரம் இருக்குது. நீங்க உணவை தின்று ரத்தம் கெட்டு போனால் இந்த மருத்துவரிடம் போனால் நோய் நல்லாகி விடும். எந்த அரசாங்கம் விளம்பரம் பண்றதும் இல்ல, சொல்றது இல்ல. உணவை தின்பதனால் ரத்தமும் பெருங்குடலும் கெட்டு போய் விடுகிறது என்று எவனும் சொல்றதும் இல்ல. உணவை தின்பதால் நீ வாழைப்பழம் சாப்பிட்டா என்ன, கொய்யாப்பழம் சாப்பிட்டா என்ன, நீ இறைச்சி சாப்பிட்டா என்ன, பால் குடிச்சா என்ன, எது சாப்பிட்டால் ரத்தமும் குடலும் கெட்டு போய்விடும். நீங்க நல்ல சுத்தமான நிலையில் வாழைப்பழம் சாப்பிட்டாலும் ரத்தத்தையும் குடலையும் கெடுக்கும். ஆமா, நான் வந்து சுத்தம். அப்ப சுத்தம் அதாவது பழங்கள் சாப்பிடுவது இதெல்லாம் இந்த விருப்பம் தான். பழம் சாப்பிடுறது விருப்பம் தான். மோர் குடிக்கிறது விருப்பம் தான். மோர்ல உப்பு போட்டு குடிக்கிறது, மோர்ல வெங்காயம் போட்டு குடிக்கிறது, மோரை தாளிச்சு குடிக்கிறது, மோரை வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் ஊற வச்சு, இதெல்லாம் வந்து நான் விரும்புகின்ற உணவுகள். நான் விரும்புகின்ற உணவுகள். ஆனால் அது ஒரு நாளும் ரத்தத்தை மேன்மைப்படுத்தாது. ஒரு நாளும் மேன்மைப்படுத்தாது. ஏன்னா நீ மோர் சாப்பிட்டு தாளிச்ச மோர் சாப்பிட்டா தான் ரத்தம் சுத்தமாகணும். தாளிச்ச மோர் சாப்பிட்டா தான் ரத்தம் சுத்தமாகும். அல்லது தாளிச்ச மோர் சாப்பிட்டா தான் ரத்தம் உற்பத்தி ஆகுங்கிற சிஸ்டம் உடம்புல கிடையாது. மோரஞ்சோறு தின்னாதான் ரத்த உற்பத்தி ஆகுங்கிற பாடத்திட்டம் இயற்கையில கிடையாது. அப்ப இயற்கை என்பது வேறு, நான் உண்ணும் உணவு என்பது வேறு என்று நான் புரிய வைக்கிறேன். அவ்வளவுதான். அப்ப இது வரைக்கும் தின்னுட்டு இருந்தது தெரியல, தின்னுட்டு இருந்தேன். நீ மட்டும் தான் சாப்பிடுறியா? இல்ல, 1 லட்சம் ஆண்டா சாப்பிட்டு இருக்கிறேன், நானும் சாப்பிட்டு இருக்கிறேன். அப்ப 1 லட்சம் ஆண்டுகளா தவறு நடந்த 1 லட்சம் ஆண்டுகளாக தவறு நடந்தாச்சு. சரி, முடிச்சுக்கலாம். ஆக நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நாம் எப்பொருள் யார் யாரையே கேட்பனும் அப்பொருள். கொஞ்சம் லேசா மேல தூக்குங்க, கொஞ்சம் ஒரு சரி முடிச்சு அவ்வளவு போதும் முடிச்சுக்கலாம். இன்னும் ஒரே நிமிஷம் தான். எப்பொருள், அந்த எப்பொருள் யார் யாரை கேட்பணும்னு தெரியுமா? அது வெளி அறிவு, வெளியிலிருந்து பேசக்கூடிய அறிவு. அடுத்தது உள்ளறிவுன்னு இருக்குது. அதாவது உள் அறிவு. உள்ளறிவு தெரியுமா? சென்றை விடத்தான் செலவிடாது தீது, சென்றை விடத்தான் இந்த மனதை சென்ற இடத்தில் செலவிடாமல், சென்ற விடத்தான் செலவிட. 42ஆம் பக்கம் எடுத்து படிச்சிருங்க. 42வது பாடம், 42வது பாடத்தை படிச்சிருங்க. படிச்சுட்டு நாளை காலையில வாங்க, சரியா? நான் முடிச்சுக்கிறேன். அப்ப நீங்க 12 மணிக்கு ஒரு பாடத்துல வரலாம், 2 மணிக்கு ஒரு பாடத்துல உங்களுக்கு முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க 12 மணிக்கு வரலாம், 2 மணிக்கு வரலாம், 4 மணிக்கு வரலாம். உங்களுக்கு வந்து இந்த நேரம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். 12 நீங்க எப்படி இருந்தாலும் அங்க வந்து தூங்கிடுவீங்க, 12 மணிக்கு எந்திரிப்பீங்க இல்லையா? 12 மணிக்கு வருங்க. அப்ப நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா 3 வகுப்புக்கு வரலாம். 12, 2, 4. இப்ப 4 மணிக்கு அப்புறம் நீங்க வேலைக்கு போயிடுறீங்க இல்லையா? அது தேவையில்லை. நீங்க வாங்க, நம்ம வந்து என்னன்னா தினமும் ஒரு பாடத்தை படிப்போம். நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா போன வாரம் போற அறிவியல் மாநாடு, அறிவியல் இதுக்கெல்லாம் அங்க சந்திச்சு பேசினா பார்த்துருப்பீங்க, அல்ல கவனிச்சிருப்பீங்க இல்லையா? ஆமா, இனி அடுத்தது நிரூபிக்கணும். 365 நாட்கள் உணவு பாருங்க. 365 நாட்கள் உணவு பழக்கத்தை விடுறதுக்கு தானே முயற்சி பண்றேன். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சாப்பிடாம இருக்குன்னு நினைக்கிறாங்க. இல்ல, உணவு பழக்கத்தை விடுதல்னு யாருக்கும் தெரியல.
சாப்பிடுதல் என்பது வேற, உணவு பழக்கத்தை விடுதல் என்பது. எனர்ஜி நீங்க வந்து நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது, அது மட்டும் நைட்ரஜன் கார்பன் 14 மாறுது இப்ப கண்டுபிடிக்கிறானுங்க. அதான் ஏற்கனவே இப்ப ரீசெண்டா சொன்னீங்களா வந்துட்டு அது மட்டும் இல்ல, நைட்ரஜன் வந்து சுவாசத்திலயும் கார்பன் 14 போயிருதுங்க ஐயா, சுவாசத்திலயும் போகுது. எது சுவாசத்திலயும். இப்ப 4 வகையான கண்டென்ட் இருக்குது காத்துல. காற்றுல 4 கண்டென்ட் இருக்குது. ம், ஒண்ணு நைட்ரஜன், அடுத்தது ஆக்சிஜன், ம், அப்புறம் ஆர்கான், அப்புறம் ம், கார்பன். ம், ஆர்கான் இருக்குதுங்க, ஆர்கான் 0.9% இருக்குது, 0.9. ம், ம், ம். அதுக்கப்புறம் 0.04 அப்படிங்கிறது கார்பன். கார்பன் கண்டென்ட் ஏர்லயே கிடையாதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் 10 லட்சம் துகள்ல 400 துகள் இருக்குதுங்கிறான். அதுதான் உடம்புல பெரிய மாற்றம்ங்கிறான். அப்ப நைட்ரஜனை பத்தி, நைட்ரஜன் வந்து 78 இருக்குது, ஆக்சிஜன் 20. ம். ஆக்சிஜனை மட்டும் பேசுற இந்த காட்டு மிராண்டிகள் நைட்ரஜனை பத்தி பேசுறது இல்ல, ஆர்கானை பத்தி பேசுறது இல்ல, இது கார்பனை பத்தி பேசுறது இல்ல. இது மூணுமே வரலையா? ஆக்சிஜன் மட்டும் தானே பேசிட்டு இருக்கா ஸ்கூல் பாடத்துல, எல்லாம் அதான் பேசிட்டு இருக்காங்க. ஆட அறிவு கட்ட முண்டங்களா, நைட்ரஜனை பத்தி பேசுறது இல்ல, ஆர்கானை பத்தி பேசுறது இல்ல, கார்பனை பத்தி பேசுறது இல்ல. ம். என்ன தவறான எழுதி வச்சிருக்கானு பாரு. அதான் எஜுகேஷன், அதுதான் எஜுகேஷன் எதுக்கு, இதெல்லாம் வேஸ்ட் மாதிரி தான் இருக்கு. சரி, நான் வேஸ்டா தான் முடிச்சுக்கிறேன். தெரியும். அப்படின்னால நான் மனம் விரும்புகிற உணவை சாப்பிட்றது ஒன்றும் தப்பு கிடையாது. நான் கூட காலையில இருந்து மோர் சாப்பிட்டு தான் இருக்கேன். காலையில இருந்து இன்னைக்கு பார்த்தா பாத்தீங்கன்னா மசால் மோர் என் ம், துணைவார் செஞ்சு வச்சாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, மோர் எடுத்து அந்த கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, இந்த ம். நாளையும் போட்டு நெகுன்னு அரைச்சி பழைய மோர்ல நல்லா தண்ணி தான். நிறைய ஊத்தி ம். கரைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. எங்கேயும் போயிட்டாங்க. இப்ப நான் திருச்சியில் உப்பு இருக்கேன். போட்டு சாப்பிடு. ஆமா, ஆ, நல்லா நல்லா சாப்பிட்றதுக்கு ருசியா இருக்கு, சாப்பிட்றதுக்கு. ருசியா இருக்கு. அது ஆனா நானும் ஒரு நாள் நீட்டா இருந்தேன். ஆமா, இப்ப பாருங்க, கரெக்டா ஒரு 100 மில்லி சாப்பிட்டா வயிறு குப்புன்னு ஆயிருது. 2 மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிட தேவையில்லை. ம், ம். கண்டிப்பா. ஆமா, இந்த மாதிரி காலையில குடிச்சிட்டு தான் இருக்கேன். எந்த மயக்கமும் இல்லை, கிருகிருப்பு இல்லை, சோர்வும் இல்லை. ஏன்னா இந்த உணவு வேற ம், நைட்ரஜன் புரோட்டீனா மாறுறதுனாலதான் பேலன்ஸ் பண்ணுது. என்னது, ம். பேலன்ஸ் பண்ணுது. இங்கதான் வெள்ளைக்கார முட்டான்னு தப்பு பண்றாங்க. உடம்பு பேலன்ஸ் ம், பண்ணுகிறது. தனக்கு தேவை பேலன்ஸை ம், வந்து நீ ஏதோ சாப்பிடறத வச்சுக்குவோமே. மற்ற நீங்க ம், பேலன்ஸ் வந்து எங்க இருந்து எடுத்துக்குதுன்னா, நைட்ரஜன் ஆட்டம் வந்து புரோட்டீன் ஆட்டமா மாத்திக்குது. அப்புறம் ம், நைட்ரஜன் ஆட்டமை வந்து கார்பன் ஆட்டமா கன்வெர்ட் பண்ணிக்குது. ம். இது இது வந்து பல கோடி ஆண்டாக நடந்துட்டு இருக்குது. பல கோடி ஆண்டா நடந்துட்டு இருக்கு. இது சிங்கிள் செல் ஆர்கானிசத்துல தொடங்கி மனிதன் வரைக்கும் வருது. அப்ப நானும் 350 கோடி ஆண்டுகளாக நடந்துட்டு வர்றதை நாம் இப்ப இன்னைக்கு நான் பேச ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? நாம் மீண்டும் நாளைக்கு ம். சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. ஹலோ. ஐயா வணக்கம். வ- ஐயா வணக்கம்யா வணக்கம் வணக்கம்யா ஆ, 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 ஆ. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உங்க வீடியோவா டெய்லி ஒரு 3 வீடியோவாவது டெய்லி பார்க்காம தூங்கவே மாட்டாங்க. ம், 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 ம். உங்க உங்க சவுண்ட் ஆசீர்வாதம் சவுண்ட் உங்களுடைய ஒன்றும் வரல. வழிகாட்டல் தாங்கய்யா போயிட்டு இருக்கு. சவுண்ட் வரலையா? நல்லா பேசுறீங்க. இப்ப இப்ப சவுண்ட் சவுண்ட் வருதுங்கய்யா, சவுண்ட் வருதுங்கய்யா. ஆ வருதுங்கய்யா. ஐயா, ஐயா உங்களுக்கு நல்லா இருக்கீங்களா ஐயா? திருமாறன் சவுண்ட் வரலையா? கொஞ்சம் உங்களுக்கு சரி பண்ணுங்க, உங்க செட்டு சரி பண்ணுங்க. இங்க ஐயா வருது. இங்க இந்த ஆமா, பெரம்பலூர் தானே, பெரம்பலூர் காலமேகம். காலமேகம் அரியலூர் காலமேகங்கய்யா. அரியலூர். இப்ப நான் திருச்சியில தான் இருக்கேன். அப்படிங்களா ஐயா? நான் அதான் பாப்பா வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு கேள்வி நீங்க இப்ப சொல்லிருந்தீங்க, ஏதாவது ஒரு வீடியோல சொல்லிருந்தீங்க. வணக்கம், 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 வணக்கம். வணக்கங்க. ஆமா, சரி, அதுல கூப்பிடுறதுக்கு சரி இதுல கூப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். சரி, 2 நிமிஷம் பேசுவோம் அப்படிங்கிறது தான். அவ்வளவுதான். கரெக்டா ஒரு நிகழ்ச்சிங்கிறது 10 நிமிஷத்துக்கு மேல கிடையாது. 10 நிமிஷம் தான் நிகழ்ச்சி. சரிங்க. ரொம்ப நன்றி. ஒரு நாளைக்கு 7 நிகழ்ச்சி இருக்கு. 7 நிகழ்ச்சிங்கிறது எல்லா வகுப்பும் 15 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் தான். விருப்பப்பட்டா நீங்க வரலாம். காலையில 4:30, அப்புறம் வந்து 6, 10, 12, 2, 4, 8, 7 வகுப்பு இருக்கு. சரிங்க. அப்ப இந்த நான் திருச்சி வந்து வரும்போது தாங்க நான் உங்களை வந்து பார்த்து நான் உங்களோட வகுப்பு அட்டன் பண்ணேன். இப்ப திரியானைக்காவல் இருக்கிறேன். திருவானைக்கால். சரி. ப்ராஜெக்ட் வகுப்பா மாத்திட்டேன். இனிமேல் இந்த வகுப்பு எல்லாம் கிடையாது. இனிமேல் ப்ராஜெக்ட் வகுப்பு. அதாவது நோய் இருந்ததுன்னா குணமாக்குற வகுப்பு தான். புற்றுநோய், சக்கரை நோய், அதெல்லாம் ப்ராஜெக்ட் ஒர்க். இந்த மாதிரி அறிமுக வகுப்புல இனிமேல் கிடையாது.
சரிங்க சரிங்க. அதெல்லாம் ஃபீஸ் நல்லதுங்க எல்லாம் ஆமா நல்லதுங்க. ஆமா, இதெல்லாம் 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் இப்படிதான் ஃபீஸ். வருஷத்துக்கே 2 பேர் 3 பேர் தான், அதுக்கு மேல கிடையாது. அப்புறம் ஐயாலாம் வந்து செஞ்சிட்டு இருக்காருப்பா. ஐயா வந்து சுந்தர்னு அதான் பேரு இப்ப செஞ்சிட்டு இருக்காரு. ஐயா ஐயா 2 பேர் வீடியோலாம் நம்ம இதுதான் இப்ப பாத்துட்டு இருக்கோங்க ஐயா. நீ ஜாயின் பண்ணலேருந்து பாத்துட்டு இருக்கோங்க ஐயா. சரி, இந்த மனதை பற்றி ஒரு நிமிஷம் பேசிடுவோம். இந்த மனதை பற்றி பேசி முடிச்சுக்கலாம். திருமாறன் ஐயா, கால் கேக்குதா? திருமாறன் ஆ, திருமாறன். வணக்கம் சார். சொல்லுங்க. ஐயா இப்ப ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா. ஆ, வணக்கம். ஐயா சுந்தரு, நல்லா இருக்கீங்களா ஐயா? அவர் கம்பம், அவர் கம்பம் திருமாறன் ஐயா. இவர் மதுரை சுந்தரு, நீங்க மதுரை. ஆமா மதுரை, நீங்க வந்து அரியலூருங்க. அரியலூர் காலமேகம். ஆமா பெரம்பூர் உங்களுக்கு பக்கமா? பெரம்பூர் டிஸ்ட்ரிக்ட் தானே நீங்க? பெரம்பூர் டிஸ்ட்ரிக்ட் தானே? பெரம்பலூர் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்யா? பெரம்பலூர் எங்களுக்கு பக்கம் தாங்கய்யா. அங்க ஒரு 20 கிலோமீட்டர். ஓ, அரியலூர் தனியா டிஸ்ட்ரிக்ட்? அரியலூர் தனியா டிஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சா? ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. ஓ, அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் தனி, பெரம்பலூர் தனி டிஸ்ட்ரிக்டா? பெரம்பலூர் தனி டிஸ்ட்ரிக்டா? ஆமாங்கய்யா, பெரம்பலூர் தனி டிஸ்ட்ரிக்ட்யா, அரியலூர் தனி டிஸ்ட்ரிக்ட். பாருங்களேன், இந்த திருச்சியில இவ்வளவு பிரிஞ்சு இருந்துருக்கு பாருங்களேன். அது குழப்பம் எனக்கு. சரி, நல்லது நல்லது. சரி, இப்ப இந்த மனதை பற்றி காலையில இப்ப பேசினேன். மனம்ங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம உணவு சாப்பிடறோம்னு வச்சுக்கோங்க. உணவு எத்தனையோ சாப்பிட்றோம், சைவ உணவு அசைவ உணவு சாப்பிட்றோம். ஆனா ரத்தம் கெட்டு போகுது. சரி, நான் மனம் விரும்பி சாப்பிட்டேன், ஏன் ரத்தம் கெட்டு போகுது? காரணம் சொல்லுங்க. இப்ப நாம சாப்பிட்றோம், ஏதோ சாப்பிட்றோம், சைவம் சாப்பிட்றோம், பிரச்சனை இல்லை, அசைவம் சாப்பிட்றோம் பிரச்சனை இல்லை. ஆனா உடம்பு ஏன் கெட்டு போகுது? அசைவமா இருந்தாலும் சைவமா இருந்தாலும் அது உணவு வந்து சக்தி கொடுக்கறது இல்லைங்க ஐயா, உடம்பு கெடுக்கிறது தானங்க அது. இதை ஏன் டாக்டருக்கு சொல்றது இல்லை? இதை ஏன் மருத்துவர்கள் சொல்லுவதில்லை? ஐயா அதுங்கய்யா அவங்களுக்கு தெரியாதுங்கய்யா. அது தெரியாது. எனக்கு தெரிஞ்சுங்கய்யா, எனக்கு தெரிஞ்சு 99.99% யாருக்கும் தெரியாதுங்க. நம்ம கான்செப்ட் தெரியாதுங்கய்யா. அதாவது உங்களுடைய அந்த சிஸ்டம் தெரியாதுங்கய்யா. அது அதுதாங்கய்யா. இல்லைன்னா இப்ப நாங்கெல்லாம் இந்த ஐயா 2 பேர் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு தாங்க டெய்லி கம்பல்சரி ஒரு உங்க குரலை கேட்டாதான் எனக்கு தூக்கமே வரும். குரலை கேட்டு படுத்தான் தூக்கமே வரும். ஏன்னா அது ஒரு வைப்ரேஷன் இருக்குங்கய்யா. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னாங்கய்யா, இந்த காரணம் கிட்ட தெரியாம தாங்கய்யா. நீங்க நிறைய வீடியோல திருப்பி சொல்லிட்டே இருக்கீங்க. நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அதுல என்ன என்னோட புரிதல் என்ன சொல்றேன்னாங்கய்யா, நம்மளுடைய சிஸ்டம் நிறைய பேர் தெரியலைங்கய்யா. அதாங்கய்யா உண்மை. தெரியல, புரியலைங்கய்யா, புரிதல் இல்லைங்கய்யா. அது சிஸ்டம்ல சயின்ஸ். ஆமாங்கய்யா, அது நான் ஒரு இதா சொல்றேன். சரி, அந்த சயின்ஸை நான் வந்து ஒரே வழிதான், நான் அந்த ஊடகத்தின் வழியாகத்தான் பேச முடியும். நேரடியா 25 வருஷம் பாசிட்டேன். எனக்கு வந்து எளிமையானது வலிமையானது ஒரே ஆயுதம் என்பது இந்த ஊடகம் தான். நான் இனிமேல் போய் 25 வருஷம் பேசி இந்த விஞ்ஞானிகளை சந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப இந்த ராணுவ விஞ்ஞானிகள், இஸ்ரோ விஞ்ஞானிகள், இவங்களெல்லாம் நான் சந்திக்க ஆரம்பிச்சேன். அதான் சொல்லி பாத்தாங்கய்யா, வீடியோல பார்த்தேன், பேசிட்டீங்க. இப்ப அவங்க எல்லாம் வந்து இந்த பள்ளிக்கூடத்து பாடத்துல கொண்டு வர்றது, விண்வெளிக்கு எப்படி போற, கையில புத்தகம் கொடுத்தா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க இன்னும் படிச்சு இனி வந்து இந்தியாவில் இதை படிச்சாதான் ஆரோக்கியம் கிடைக்கும். இதை படிச்சு இது ஒரு மருத்துவமாவே வந்துடும். அது எம்எஸ்சியில பயோபிசிக்ஸ் அந்த மாதிரி வரப்போகுது, பிஎஸ்சியில பயோபிசிக்ஸ் அந்த மாதிரி. அது இப்ப என் பொண்ணு சந்திச்சு பேசிய பொண்ணு கூட தமிழ் துறை பேராசிரியரா இருக்காங்க. அவங்களையும் அவங்க கல்லூரிலையும் இதை கொண்டு வர முடியும். அரசாங்கத்துக்கு முறையா தெரிவிக்கணும். அதெல்லாம் முயற்சி பண்றாங்க. எப்படி 10 வருஷத்துலயாவது ஹியூமன் பயோபிசிக்ஸ் ஏற்கனவே இருக்கு, பயோகெமிஸ்ட்ரி இருக்கு, பயோபிசிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் ஹியூமன் பயோபிசிக்ஸ் வந்தா தான் இந்த இந்த அலோபதி மருத்துவத்துக்கு என்ன பண்ணோம்னா ஒரு மாற்று கண்டுபிடிக்கணும். அலோபதி மருத்துவத்துக்கு மாற்று. அது நம்ம தமிழ் தியரி இருக்கு, எவல்யூஷன், நம்ம பரிணாம அறிவியல் அடிப்படையில் தமிழ் தியரியில் வந்து நாம அது கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு. இதை நான் நிரூபிக்கணும். 365 நாட்கள் உணவு பழக்கத்தை நிறுத்தி காட்ட வேண்டும். இப்ப அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அநேகமா அது இப்ப எல்லா விண்வெளி விஞ்ஞானிகிட்ட அதான் சொல்லியிருக்கேன். யாரு பூனைக்கு மணி கட்டுவான்னு தெரியல. இதுக்கு எங்க விண்ணப்பிக்கிறது, எங்க தொடங்குறது, ஒரு இது கிடையாது. இப்ப நான் வந்து 365 நாட்கள்
உணவு பழக்கத்தை விட போறேன்னு சொன்னா யார்கிட்ட போய் சொல்றது, எங்க விண்ணப்பிக்கிறது, எதுவுமே கிடையாது. சரி, இந்த புத்தகத்தை ஏன்னா உலகத்துல இருக்கிற ஒரே ஆள் நீங்க தாங்க. இப்ப ஐயா வெங்கடேசன் ஐயாவுக்கு பிறகு நீங்க தான். சரி, நான் வந்து கத்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதாங்க ஐயா. சரி, ஐயா என்ன சொல்ல வர்றாரு முடிச்சுக்கலாம், சொல்லுங்க. அதாவது என்ன சொன்னா ஐயா சொல்லுங்க. யார்கிட்ட நிரூபிக்கணும் விருப்ப போறீங்க சாமி? நான் வந்து சொல்லுங்க சாமி. ஐஐடியில் நிரூபிக்கலாம், அல்லது ராணுவ டிஆர்டிஓல நிரூபிக்கலாம். ஐஐடி, டிஆர்டிஓ, அப்புறம் வந்து இஸ்ரோ, இதுல 3 நிரூபிக்கலாம். சரி, நான் ஐடியா சொல்றேன். நீங்க ஐஐடிக்கோ இதுல பண்றதோ எதுக்கு பண்றீங்களோ முறையா மனு கொடுங்க. சரி, முறையா வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்புங்க. சரி, அனுப்புன உடனே அவங்க வந்து ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க. சரி, அவங்க வந்து பதில் கொடுக்க மாட்டாங்க. அத அப்படியே எடுத்து என்ன செய்றீங்கன்னா நேரா வந்து ஹைகோர்ட்ல வந்து ஒரு ரிட் ஃபைல் பண்றோம். சரி, செலவு நான் எடுத்துக்கிறேன். சரி, ஃபைல் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா கன்சிடர் தி ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு 2 வீக் 3 வீக்ஸ்னு சொல்லி கொடுப்பாங்க. சரி, கொடுத்தாங்கன்னா அவங்க கட்டாயம் வந்து ஃபைல் திருந்தவங்கள சரி, கூப்பிடுவாங்க. சரி, அது செய்யலாம். சரி, அதுக்கான வேலை தொடங்குங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க அது லெட்டர் எழுதி கொடுக்கணும். அந்த கன்சர்ன் ஆபீஸ் இருக்கு. யாருக்கு? ஐஐடி அனுப்பிச்சிடலாமா? சென்னை ஐஐடிக்கு அனுப்பலாமா? ஐஐடி அதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுதான் உங்களுக்கு கேஸ் ஃபைல் பண்றது சரியா இருக்கும். சென்னை ஐஐடி தான் கரெக்டா இருக்கும். நான் என்ன பண்றேன்னா, நான் வந்து ஒரு லெட்டர் தயார் பண்ணி கூரியர்ல அனுப்பிச்சிடுறேன். ரெஜிஸ்டர் நீங்க கூரியர்ல எல்லாம் அனுப்ப கூடாது. ஸ்பீட் போஸ்ட் வித் ஏடி. ஸ்பீட் போஸ்ட் எனக்கு காப்பி அனுப்புங்க. நீங்க எனக்கு நீங்க காப்பி அனுப்புங்க. ஓகேங்களா? நான் ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்பிச்சிடுறேன். ஸ்பீட் தபால்ல இத நம்ம அஞ்சல் ஸ்பீட் போஸ்ட் இல்லையா, அந்த ஸ்பீட் போஸ்ட்ல அஞ்சல் அனுப்பலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த லெட்டர் நீங்க டிராப் பண்றத எனக்கு காப்பி அனுப்புங்க முதல்ல. அனுப்புறேன். அட்வொகேட்ல காமிச்சிட்டு ஓகே பண்ணிட்டு மறுபடியும் வந்து எது மாடிஃபை பண்ணிட்டு திரும்ப உங்களுக்கு நான் அனுப்புறேன். நீங்க அதுக்கப்புறம் நீங்க எது பண்ணிட்டு ஸ்பீட் போஸ்ட் வித் ஏடி அனுப்புங்க. ஓகேங்களா? சரி, 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 ரைட், ரைட், ரைட். போட்டோம்னா நீங்க ஜூரிஸ்டிக்ஷன் எதுவோ அங்க போட்டு நம்ம வாங்கிடலாம். சரிங்க, இதை நான் பண்றேன். இது ஐயா நான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க சரி, இத பண்றேங்கய்யா. சரி, இப்ப நான் அது வந்து நான் முக்கியமானது. இது வந்து முக்கியமானது நீங்க சொல்றது வந்து முக்கியமானது. எனக்கு சமூகம் வந்து அதை வந்து எடுத்துக்கிறாது. ஆனா அதை வந்து எடுத்துக்க வைக்கணும். அதுக்கு இது வந்து ஒரு நல்ல வழி இருக்கு. ஆமா, ஆமா, ஆமா. சரிங்கய்யா, சரிங்க. அதை நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். சரி, நான் அதை பண்றேன். அது பண்றேங்க. நான் அது இப்பவே லெட்டர் வந்து இப்பவே நான் கடிதம் தயாரிச்சிடுறேன். நகல் உங்களுக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்புங்க. சரி, இப்போ இந்த மனம் முடிச்சுக்கலாம். நான் 2 அருமையான முயற்சி. இப்ப நீங்க இந்த ஐடியா சொன்னீங்க பாருங்க, இந்த ஐடியா எனக்கு வரவே இல்லை. என்னடா பண்றது, என்ன பண்றது, எங்க போறது, எத்தனையோ தபால் அனுப்பியிருக்கோம், எத்தனையோ ரிஜிஸ்டர் அனுப்பிச்சிருக்கேன், இப்ப நீங்க சொல்றது வந்து அற்புதமான. சரிங்க, நான் அதை பண்ணிடுறேன். கடுமையான முயற்சிங்க, சாதாரண விஷயம் இல்லைங்க, கடுமையான முயற்சி. ஆமா, ஏன்னா இந்த புத்தகம் வெளியே வந்து 25 வருஷம் ஆச்சுங்க. இது பல ஆயிரம் புத்தகம் போயாச்சு. நானும் பல விஞ்ஞானம் சந்திச்சு கொடுத்தாச்சு. நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ரிட்டு மாதிரி போட்டு ஒரு ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணி இப்படி பண்றது ஒரு முறை இருக்குன்னு பாருங்க. ஆர்டிஐல கேட்கலாம். ஆர்டிஐ இந்த ரைட் என்ன ரைட். சரி, சரி, நீங்க சொல்ற மாதிரி பண்ணிடலாம். சரி, டைரக்டா பண்ணலாம் ஐயா. சரி, இந்த மனதுக்கும் உடம்புக்கான தொடர்பு என்ன? மனம் என்பது வேறு, மனம் என்பது வேறு, உடம்பு என்பது வேறு, பசி என்பது வேறு, ருசி என்பது வேறு, உணவு என்பது வேறு, எல்லாம் வெவ்வேறு. நாம என்ன நினைக்கிறோம், எல்லாம் ஒண்ணு நினைச்சு உள்ள போட்டுக்கிறோம். எல்லாம் ஒண்ணு நினைச்சு உள்ள போட்டுக்கிட்டு எல்லாம் நினைச்சு எல்லாம் உள்ள போட்டுக்கிட்டு அப்புறம் கெட்டு போனதுக்கு அப்புறம் போய் சோதனை பண்ணி பாக்குறது. கெட்டு போனதுக்கு அப்புறம் சோதனை பண்ணி பாக்குறது. அப்ப சோதனை பண்ணும்போது என்னன்னா, அவன் என்ன சொல்றான்னா ரத்தம் கெட்டு போச்சுங்கிறான். ஏன் கெட்டுச்சுன்னு சாப்பிட்டனால ரத்தம் கெட்டு போச்சுன்னு ஏன் சொல்லு, அது எனக்கு தெரியாது. அது தெரியலீங்க, அவங்களுக்கு தெரியாதுங்க, உலகத்துக்கே தெரியாதுங்க. 1 லட்சம் ஆண்டுகளா யாருக்கும் புரிஞ்சுக்கலாம். 1 லட்சம் ஆண்டுகளாக யாரும் புரிந்து கொள்ளவில்லை. உலகத்தையே தெரியாதுங்க, அதான் உண்மை. சரி, இப்ப நம்ம என்ன தெரிய வைக்க போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம அதை இந்த புத்தகம் போட்டாச்சு. அதனாலதான் திருவள்ளுவர் ரைட்
ஆக சரி சரி. அப்ப நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த மனதை அதாவது அதனால திருவள்ளுவர் வந்து மனதை வந்து கண்டபடி செலவு பண்ணாத, தீமையின்பால் மண்டபடி கண்டு செலவிடாத, தீமையை ஒதுக்கி வைத்து நல்லதன் பக்கம் நிறுத்துங்கிறார். அப்ப அந்த சென்றை விடத்தான் செலவிடாத தீதுரி நன்றின்பால் உயிப்பது அறிவு அப்படிங்கிற கூப்பிட்டு நான் நிறைவு செஞ்சுக்கலாம். அதனால மீண்டும் நாம இரவு 8 மணிக்கு மறுபடியும் பேசலாம். சரிங்களா? இதை பத்தி மறுபடியும் இரவு 8 மணிக்கு பேசலாம். இரவு 8 மணிக்கு பேசலாம். நன்றி. ரொம்ப 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 நன்றிங்க. ரொம்ப